ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் ஃப்ளஷ் டேங்கில் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்கா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஃப்ளஷ் டேங்கில் ஓவர்ஃப்ளோக்காக ஒரு ஹோல் இருக்கும், அதுலேருந்து தான் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுன்றதை பார்க்கலாம். டேங்கோட மேல் மூடியை கழட்டிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லானதுனால தான் இந்த லீக்கேஜ் வந்திருக்கு, அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. இந்த நெட்டு வச்சு தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த நெட்டு அட்ஜஸ்ட் பண்ண இந்த பால் கண்ட்ரோல் ஆகும். அந்த நெட்டு டைட் பண்ணோன்னா பால் கீழே போகும், நெட்டை லூஸ் பண்ணோன்னா பால் மேலே வரும். தண்ணியை ஃப்ளஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த நெட்டை டைட் பண்ண லூஸ் பண்ண நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை டெஸ்டரோ இருந்தால் மட்டும் போதும். பெரிய டூல்ஸ் எல்லாம் தேவைப்படாது. இப்போது டெஸ்டரை வச்சு நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணுறது எதுக்குன்னா, டைட் பண்ணும்போது தண்ணி ஃப்ளோ டேங்கில் கொஞ்சம் கம்மியாக வரும், அதுக்காக தான் டைட் பண்ணுறேன். நம்மளுக்கு தண்ணி ஃப்ளோ அதிகமாகணும்னு நினச்சோன்னா லூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓவர்ஃப்ளோ ஆகி தான் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு, அதனால் நான் டைட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த பாலை செக் பண்ணி பார்க்குறேன். அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஹோல்ஸ், அதை விட நம்ம கீழே வர அளவுக்கு அந்த பாலை வச்சு டைட் பண்ணிட்டாவே போதும், அந்த லீக்கேஜ் ஆகாது. தண்ணி டேங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். அந்த பால் மேலே ஏற ஏற தண்ணி நிற்கும். அது மாதிரி தான் அங்கே செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்காக தான் நான் டைட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை நம்ம வீட்டில் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்காக டைமோ மணியோ வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற டெஸ்டரை வச்சு நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ கேட் வால் ஆன் பண்ணியிருக்கேன், தண்ணி டேங்க்கில் வந்துட்டுருக்கு, நீங்களே அதை பார்க்கலாம். டேங்க்கில் தண்ணி ரொம்ப அந்த பால் மேலே ஏறும். அந்த ஓவர்ஃப்ளோ ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட நம்ம தண்ணி கீழே வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதனால் இனிமேல் லீக் ஆக வாய்ப்பில்லை. பாருங்கள், தண்ணி வர வர அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பாலை நம்ம கையால் மேலே தூக்கி பார்க்கலாம், அந்த தண்ணி நிற்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போது பால் மேலே தூக்கியிருக்கேன், தண்ணி ஃப்ளோ நிற்குது. பாருங்கள், இப்போது தண்ணி வரல. பாருங்கள், விடும்போது வருது, தூக்கினா வரல. இப்போ விட்டுட்டேன், தண்ணி வந்துட்டுருக்கு. பாருங்கள், இது மாதிரி தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிறதுக்காக தான் அந்த பால் வச்சுருக்காங்க. இதை நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதுக்கு சொல்யூஷனாக நான் வீடியோஸ் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகிட்ருக்கு. இந்த ஓவர்ஃப்ளோ ஹோலை விட தண்ணி கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். இப்போ அந்தளவுக்கு வந்து தண்ணி நின்றுச்சு. பாருங்கள், இப்போது லீக்கேஜ் எதுவும் ஆகலை. இப்போது டப்போட மேல் மூடிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.